السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل ادعوا الله وادعوا الرحمن أيما تدعوا فله الأسماء الحسنى. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. இல்லாஹ் சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், வழி தோன்றர்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையினால் புனிதமான ஜும்ஆ தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். சென்ற வாரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் அபிவிருத்தி என்று சொல்லக்கூடிய பரக்கத் எதிலெல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கின்றான், அந்த பரக்கத்தை பெறுவதற்குரிய வழிகள் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே அல்லாஹ் இந்த உலகத்திலே எதிலெல்லாம் பரக்கத்தை வைத்துள்ளான், எப்படி நாம் நடந்தால் அந்த பரக்கத்தை நாம் அடைய முடியும் என்பதை பற்றி இன்னும் சில செய்திகளை நாம் பார்க்க போகின்றோம். சங்கைக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் அதிகாலை நேரத்தில் எழுந்து அதிகாலை தொழுகையை தொழுது முடிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை செய்கின்றான் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே நாம் பார்த்தோம், சென்ற வாரங்களில் நாம் பார்த்தோம். அதிகாலை தொழுகையும் அதற்கு முந்தைய தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நிறைய செய்திகளை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது. அந்த நேரத்திலே அல்லாஹ் நிறைந்த பரக்கத்தை, நிறைவான நேரங்களை, ஆரோக்கியமான செயல்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு வைத்துள்ளார். அந்த நேரம் பரக்கத்தான நேரம், அல்லாஹுடைய அபிவிருத்தியை அள்ளி கொட்டுகின்ற நேரம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், அதையும் நாம் பார்த்தோம். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும். இரவு நேரத்திலே மற்றவர்களெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யார் தன்னுடைய விலாக்களை உயர்த்தி அல்லாஹ்வை வணங்குகின்றார்களோ, தஹஜ்ஜத் தொழுகின்றார்களோ, அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய சன்மானத்தை உலகத்தில் யாரும் கற்பனை கூட செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்கின்றார். எந்த கண்ணும் பார்த்திருக்க முடியாது, எந்த உள்ளமும் சிந்திக்கக்கூடிய முடியாது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இப்போ தஹஜ்ஜத்துடைய நேரமும் அதிகாலை சுபுகுடைய நேரமும் மிகுந்த பரக்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நிறைய சிறப்புகளை வரிசையாக சொல்லிக் கொண்டே வருவார்கள். யார் அதிகாலை நேரத்தில் எழுந்து ஃபஜ்ர் தொழுகைக்காக, சுபுஹ் தொழுகைக்காக பள்ளிக்கு செல்கின்றார்களோ, பள்ளிக்கு சென்று அல்லாஹ்வை வணங்கிவிட்டு பிறகு தன்னுடைய தேவைகளுக்காக யார் வெளியில் செல்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய கொடியை பிடித்தவராக செல்லக்கூடியவர். காலையில் எழுந்து அல்லாஹ்வை வணங்காமல் பள்ளிக்கு செல்லாமல் யார் கடைவீதிக்காக, தன்னுடைய வியாபாரத்திற்காக, தன்னுடைய தேவைக்காக உலகத்தில் வெளியே யார் செல்கின்றார்களோ அவர்கள் ஷைத்தானின் கொடியை பிடித்து செல்லக்கூடியவர் என்பதாக பெருமானார் வன்மையாக கண்டித்து சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். ஆக அதிகாலையில் எழுந்து நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இரவு நேரத்திலே நாம் தூங்கிய பிறகு அந்த சிறு மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த தூக்கத்தை ரப்புல் ஆலமீன் கொடுத்த பிறகு மீண்டும் நம்மை உயிர் கொடுத்து எழுப்பிய ரப்புக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? இரவுடைய தூக்கத்தின் ஒழுக்கங்களை பற்றி பெருமானார் சொல்லக்கூடிய நேரத்தில் இப்படி சொல்லுவார்கள், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹய்யா என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு இரவிலே உறங்குங்கள். யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டே நான் தூங்குகின்றேன். இன்னும் உன்னுடைய பெயரை கொண்டே உலகத்திலே மௌத்தையும் ஹயாத்தையும் வைத்திருக்கக்கூடிய உன்னுடைய பெயரை கொண்டு நான் உறங்கப் போகின்றேன் என்பதாக சொல்லிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள். அந்த சிறு மரணம், தூக்கம் என்பது ஒரு சிறு மரணம்.
தூக்கத்திலே ஒன்றும் தெரியாத மௌத்தானவர்கள், மரணித்தவர்கள் எப்படி ஒன்றும் தெரியாமல் இருப்பார்களோ அதுபோலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் தூக்கத்தை வைத்துள்ளான். அந்த தூக்கத்திலே அப்படியே மரணித்து போகக்கூடியவர்களும் உண்டு நம்முடைய சமுதாயத்தில். ஹதீஸிலே பெருமானார் சொல்லுவார்கள், இரவிலே உறங்கக்கூடியவர்கள், உறக்கத்திலேயே அவர்கள் மரணத்தை தழுவக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் உண்டு. மீண்டும் ரூஹு கொடுத்து அல்லாஹ் நாடினால் இந்த உலகத்திலே அவருடைய கணக்கு மீண்டும் இருந்தால், அதிகப்படியாக அவருடைய வாழ்க்கையில் இருந்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் ரூஹை அல்லாஹ் ஊர்துகின்றான், கொடுக்கின்றான், அவர்கள் எழுகின்றார்கள். ஆக மீண்டும் நம்முடைய சிறு மரணத்திலிருந்து உயிர் கொடுத்து எழுப்பியதற்காக அல்லாஹ்வை ரப்பை நாம் புகழ வேண்டும் அல்லவா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஓத வேண்டும் என்று நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அழகான வார்த்தைகளை, தஸ்பீஹாத்துகளை, திக்ர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள். தூங்க வைத்து சிறு மரணத்தை கொடுத்து மீண்டும் எழுப்பிய ரப்பே உனக்கே எல்லா புகழும் என்ற வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். மார்க்க நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆக சங்கைக்குரியவர்களே, அந்த சிறு மரணத்தை கொடுத்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பிய ரப்பை நாம் வணங்க வேண்டும் அல்லவா? அதிகாலை நேரத்தில் நாம் எழுந்து அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டு நம்முடைய தேவைகளுக்காக நாம் சென்றால் அதில் மிகுந்த பரக்கத்தை வைத்துள்ளான். சென்ற வாரத்தில் ஒரு நிகழ்வை கூட நாம் சொன்னோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் அதிகாலை நேரத்தில் அல்லாஹ்வை தொழுதுவிட்டு தன்னுடைய வியாபாரத்திலே இருக்கின்றார்களோ, யா அல்லாஹ் அதிகாலை நேரத்தில் தொழுகக்கூடிய என்னுடைய உம்மத்திற்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்று பெருமானார் துஆ செய்துள்ளார்கள். நாம் நம்முடைய பள்ளியிலே ஃபஜ்ர் தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய ஃபதுலை என்று சொல்லக்கூடிய நிஅமத்தை நாம் தேடியவர்களாக வெளியே செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில், வியாபாரத்தில், தொழில்துறைகளில், விவசாயங்களில் எல்லாவற்றிலும் அல்லாஹ் மிகுந்த பரக்கத்தை கண்டிப்பாக கொடுப்பான். ஒரு சஹாபி பெருமானாருடைய இந்த துஆவை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வியாபார குழுவை அனுப்பும் போதெல்லாம் ஃபஜ்ர் தொழுகையை முடித்துவிட்டு தான் அனுப்புவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக குறுகிய காலத்திலே மிகப்பெரிய பணக்காரராக அவரை மாற்றினான் என்று வரலாறு சொல்லி காட்டும். இன்னும் பெருமானார் சொல்லுவார்கள், மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஃபஜ்ர் தொழுகையை, சுபஹ் தொழுகை தொழுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விட்டார். அல்லாஹ் அவருக்குரிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அன்றைய நாளின் பொறுப்புகள் அத்தனையும் அல்லாஹ்விற்கு சேர்ந்தது. அவர்களுக்கு யார் ஃபஜ்ர் தொழுகை, சுபஹ் தொழுகை தொழுகின்றார்களோ அவர்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் கொடுப்பது அல்லாஹ் மீது பொறுப்பாகிவிட்டது, கடமையாகிவிட்டது. இன்னும் பெருமானார் சொல்கின்றார்கள், யார் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விடுகின்றார்களோ அவர்கள் எதெல்லாம் தேடுகின்றார்களோ கண்டிப்பாக அவையெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். பிஷைஇன் ஃபயுத்ரிகுஹு, அவர்கள் அதை அடைந்து கொள்வார்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். அது எவ்வளவு பெரிய பொறுப்பு என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய, நரகத்தின் நெருப்பிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை முதல் கொண்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். யார் சுபஹ் தொழுகையை வளமையாக தொழுது வருகின்றார்களோ நரக நெருப்பிலிருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானா, ஆமீன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் இரவிலே உறங்க ஆரம்பித்தால், அவனுடைய வாழ்க்கையில் ஷைத்தான் என்ன செய்கின்றான்? அவர்களுடைய பிடரையிலே முடிச்சு போடுகின்றான். பெருமானார் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய தூக்கத்திலும் ஷைத்தான் வந்து முடிச்சுகளை போட்டு விடுகின்றான். அவனை தடவி கொடுக்கின்றான். இன்னும் சற்று நேரம் உறங்கு, அதிகாலை விடிவதற்கு, காலை விடிவதற்கு, சூரியன் உதயமாவதற்கு இன்னும் நேரம் இருக்கின்றது, நீ நன்றாக உறங்கு என்று தட்டி கொடுத்தே கொண்டே இருப்பான். அந்த முடிச்சுகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால், காலையில் நேரத்தில் சுபஹ் தொழுகைக்காக எழுந்து யார் தொழுக வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுகின்றார்களோ அவர்களுடைய ஷைத்தான் போட்ட முடிச்சிலிருந்து ஒரு முடிச்சு அவிழ்கின்றது. ஒழு செய்து விட்டால் இரண்டாவது முடிச்சு அவிழ்கின்றது. ஒரு மனிதன் சுபஹ் தொழுது விட்டால் எல்லா முடிச்சுகளும், 3 முடிச்சுகளும் அவிழ்ந்து விடுகின்றது. அவனுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆரோக்கியத்தோடு அவன் இருப்பான். பெருமானார் அடுத்து சொல்கின்றார்கள், இந்த 3ம் நடைபெறாவிட்டால், இந்த 3ம் நடந்துவிட்டால், ஒரு மனிதன் சுபஹ் தொழுகைக்காக நியத்து வைத்து எழுந்து ஒழு செய்து சுபஹ் தொழுது விட்டால் அல்லாஹ்வுடைய பொறுப்பில், கட்டுப்பாட்டில் வந்துவிடுவார். பெருமானார் இதை சொல்லிவிட்டு மீண்டும் சொன்னார்கள், இந்த 3ம் நடைபெறாவிட்டால், ஒருவன் எழுந்து ஒழு செய்து விட்டு சுபஹ் தொழுகாமல் இருந்து விட்டால் அன்றைய நாள் முழுக்க இப்லீசுடைய கண்ட்ரோலில் அவர் இருந்து கொண்டிருப்பார். ஷைத்தானின் கண்ட்ரோலில் தான், கட்டுப்பாட்டில் தான் அவர்கள் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். சங்கீக்குரலை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய கண்ட்ரோல் யாரிடத்தில் இருக்க வேண்டும்? ஷைத்தானும் இருக்க வேண்டுமா, அல்லாஹ்வும் இருக்க வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்று முதல் வளமையாக எப்பொழுதும் நம்முடைய மரணம் வரை சுபஹ் தொழுகையை விடாமல் தொழுகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக, ஆமீன். சங்கைக்குரியவர்களே, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருடைய அருமை மருமகனார்
சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே வந்த ஒரு சில நபர்கள் கேட்டார்கள், நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி என்று எல்லோரும் சொல்கின்றார்கள், எந்த கேள்வியை கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லுவீர்கள் என்று சொல்கின்றார்கள், உங்களிடத்தில் சில கேள்விகளை நாங்கள் கேட்கின்றோம். காரணம், பெருமானார் சொன்னார்கள், ஆனால் மதீனத்துல் இல்மி வ அலியின் பாபுஹா, பெருமானார் சொன்னார்கள், நான் கல்வியின் பட்டணம், நகரம், அதன் நுழைவாயில் அலி என்று பெருமானார் சொன்னார்கள். என்று சொன்னால் பெருமானார் இந்த உலகத்திலே ரகசியமான எல்லா செய்திகளையும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள் என்று மார்க்கம் சொல்கின்றது. எல்லா விஷயங்களையும் பெருமானார் தங்களுக்கு தெரிந்த செய்திகளை, பல செய்திகளை, நுட்பமான பல விஷயங்களை எல்லாம் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுடைய அறிவுத்திறனுக்கு எந்த ஒரு விதமான குறைபாடும் காண முடியாது. எனவேதான் எந்த கேள்வியை கேட்டாலும் உடனுக்குடனாக பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு தங்களுடைய மருமகனை பெருமானார் உருவாக்கி வைத்திருந்தார்கள். யூதர்கள் நிறைய நபர்கள் அடிக்கடி வந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே யூதர்களுடைய குழு, அறிஞர் பெருமக்களுடைய குழு, நிறைய நபர்கள் ஒன்று சேர்ந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் அலி ரலியல்லாஹு அவரிடத்திலே வருகை தந்து, நாங்கள் 100 கேள்விகள் கேட்போம், 100 கேள்விகள், ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வியை கேட்போம், நீங்கள் சரியான பதிலை சொல்லிவிட்டால் நாங்கள் அத்தனை பேர்களும் எங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் கேளுங்கள் நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லுவார்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள். 100கணக்கான அந்த பாதிரிமார்கள் எல்லோரும் யூத அறிஞர் பெருமக்கள் ஒவ்வொன்றாக கேள்விகளை, மிக்க சிக்கலான கேள்விகள் எல்லாம் கேட்பார்கள். உடனுக்குடனாக பதிலை சொல்லிக் கொண்டே வருவார்கள். 100 கேள்விகள் முடிவடைந்ததும் அத்தனை பேர்களும் கேள்வி கேட்டு முடித்த பிறகு மீண்டும் கேட்பார்கள், இன்னும் யாரும் இருக்கின்றீர்களா, கேள்விகள் உண்டா என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்கும் பொழுது அத்தனை பேர்களும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கூறி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறுகளை பார்க்க முடியும். எங்களுடைய வேதத்தில் நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களும் சத்தியமானதாக இருக்கிறது, இதில் எந்த விதமான தவறுகளும் குறைபாடுகளும் நாங்கள் காண முடியாது, எனவே நாங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு அறிவு நுட்பமான மதிநுட்பமான அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஒருவர் வந்து கேள்வியை கேட்கின்றார்கள். நாம் எல்லாம் சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான். ஆனால் நாம் அதை சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா என்று சொன்னால் நம்முடைய சிந்தனைக்கு அதிகமாக அது வருவது கிடையாது. இந்த உலகத்திலே நான் பார்க்கும் பொழுது 5 அறிவு படைத்த உயிரினங்களிலே ஆடும் இருக்கின்றது, நாயும் இருக்கின்றது. ஆனால் ஆடுகளிலே அவருடைய வளர்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது உலகத்திலே அவருடைய இறப்புகள் எந்த அளவிற்கு அவருடைய பலியிடுதல் இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இறைச்சி, ஆட்டு இறைச்சி நம் எல்லோருக்கும் ஹலாலானது. உலகத்தில் நிறைய ஆடுகளை அறுக்கப்படுகின்றது. குர்பானியுடைய சந்தர்ப்பங்களிலே நிறைய ஆடுகளை குர்பானி கொடுக்கப்படுகின்றது. அதே போல ஹஜ்ஜுடைய காலங்களில் லட்சக்கணக்கான ஆடுகள் அறுக்கப்படுகின்றது. எல்லா நேரங்களிலும், எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலையிலும் நாம் அதிகமாக எதை செய்கின்றோம்? ஆடுகளை அறுக்கின்றோம், சாப்பிடுகின்றோம். ஆனால் உலகத்திலே ஆட்டு மந்தை, அதனால் ஆட்டுடைய வளர்ச்சி, அதனுடைய பிறப்பு எப்படி இருக்கும்? அது 6 மாதத்திற்கு 1 or 2 தான் அது குழந்தை குட்டிகளை போடும். ஆடு என்று சொன்னால் 6 மாதத்திற்கு ஒரு குட்டி அல்லது 2 குட்டி, அதுக்கு மேலே அது போடாது. ஆனால் நாய் என்பது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்? நாயை உலகத்தில் யாரும் சாப்பிடுவது கிடையாது, அதை யாரும் உணவாக உட்கொள்வது கிடையாது. ஆனால் அதனுடைய பிறப்பு விகிதத்தை பார்க்கும் பொழுது நிறைய குட்டிகளை அது போடுகின்றது. இது எப்படி? குட்டிகளை போட்டாலும் எங்கேயாவது நாய் மந்தைகளை நாம் கூட்டம் கூட்டமாக நிறைய நாய்களை நாம் பார்க்க முடியுமா? ஆடுகளை போன்று நாய்களை பார்க்க முடிவதில்லையே. ஆனால் ஆடுகளின் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கின்றது, பிறப்பு விகிதம் குறைவாக இருக்கிறது. நாயுடைய இறப்பு குறைவாக இருக்கின்றது, நாயுடைய பிறப்பு அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இரண்டுக்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசம் ஏன் என்று அதில் அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே வந்து கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆட்டிற்கும் நாய்க்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. நாய் எப்பொழுதும் என்ன செய்யும் தெரியுமா? இரவில் உறங்கக்கூடிய நேரத்திலே நடுநிசி நேரம் வரை அது விழித்திருந்து அதிகாலை நேரத்தில் அது உறங்கிக் கொண்டிருக்கும். சூரியன் உதயமாகும் வரை அது தூக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கும். ஆனால் ஆடு அப்படி அல்ல, இரவிலேயே சீக்கிரமாக உறங்கி அதிகாலை நேரத்திலேயே அது தூக்கத்திலிருந்து எழுந்துவிடும். சுபுடைய நேரத்திலே, தஹஜ்ஜுடைய நேரத்திலேயே அது உறக்கத்திலிருந்து எழுந்துவிடும். அல்லாஹ் அதன் காரணமாக ஆட்டில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்துள்ளார். சங்கீக்குள்ளே நாம் சிந்திக்க வேண்டும். எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தியை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதிகாலை நேரத்தில் நாம் விழித்தெழுந்து, தூக்கத்திலிருந்து எழுந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற பரக்கத்தை நாம் அனுபவிக்க முடியும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கீக்குள்ளே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே எதிலே பரக்கத்தை வைத்துள்ளான்?
உலகத்திலே எதிரே பரக்கத்தை வைத்துள்ளார் என்று சொன்னால், அதிகாலை நேரத்திலே நாம் உலகத்தின் நேரக்கூடிய நேரத்திலே சஹூருடைய அந்த நேரம் இருக்கின்றது, அதிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்துள்ளார். காரணம், அடுத்த வாரம் ரமலான் மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. நிறைய நபர்கள் நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய ஊர் பகுதியிலே கிடையாது, சில கிராமங்களிலே இன்றைக்கும் அந்த பழக்கம் உண்டு. இரவிலே ஒரு 11-12 மணி வரைக்கும் நிலைத்திருந்து 1 மணி 2 மணிக்கே சஹருடைய உணவை சாப்பிட்டு விட்டு உறங்கி விடுவார்கள். ஃபஜ்ரும் தொழுக மாட்டார்கள். இரவிலே ஆரம்ப நேரத்திலேயே சஹரை முடித்துக் கொள்வார்கள். இது இன்றைக்கும் சில கிராமங்களில் உண்டு. சங்கைக்குரோலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கின்றார்கள், நீங்கள் சஹர் உணவை சாப்பிடுங்கள், அல்லாஹ் அதிலே பரக்கத்தை வைத்துள்ளான் என்று சொன்னார்கள் பெருமானார். இன்னும் சில நபர்கள் சாப்பிடுவதற்கு எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தாலும் கூட சில நபர்கள் சஹரே செய்ய மாட்டார்கள். இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்திலே பெருமானார் சொன்னார்கள், சஹர் உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும், அதிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்துள்ளான். சிறுக்கு ஒரு கவலமாவது நாம் சஹருடைய உணவை சாப்பிட வேண்டும். அதனால்தான் மார்க்கம் சட்டம் சொல்கின்றது, சஹருடைய நேரம் முடிவடையக்கூடிய நேரத்திலே, கடைசி நேரத்திலே சுபுடைய பாங்கு சொல்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் நாம் தூக்கத்திலிருந்து எழுந்தால், சஹர் முடிவடையக்கூடிய நேரத்தில் இருந்தால் ஒரு சிறு கவலமாவது உண்டுவிட்டு நீங்கள் நியத்து சொல்லுங்கள் என்று என்பதற்கு மார்க்கம் அனுமதி தருகின்றது. கடைசி நேரத்திலே சஹருடைய முடிவு நேரம் முடிந்த பிறகு நாம் எல்லோரும் சாப்பிடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஆனால் இரவிலே ஏதாவது ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஒருவர் அசந்து தூங்கிவிட்டார், அல்லது வேறு ஏதாவது காரணங்களின் காரணமாக, பயணத்தின் மூலமாகவோ வேறு ஏதாவது நிலைகளின் காரணமாகவோ அந்த சஹருடைய நேரம் தள்ளி போய்விட்டால், ஃபஜ்ருடைய பாங்குடைய நேரம் நெருங்கிவிட்டால் ஒரு சிறு கவலமாவது, கடைசிக்கு ஒரு மிடல் தண்ணீராவது குடித்து நீங்கள் சஹர் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். என்று சொன்னால் சஹருடைய உணவிலே அல்லாஹ் எவ்வளவு பெரிய பரக்கத்தை வைத்துள்ளான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்கின்றார்கள், இஸ்தஈனு பிதஆமி ஸஹர் அலா சியாமின் நஹார், பகலிலுடைய நோன்புக்காக, பகலில் உங்களுடைய நோன்பு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் இருப்பதற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், சஹர் செய்து நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். சஹர் செய்து நீங்கள் உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் சிரமங்கள் இல்லாத நிலையை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்கின்றார்கள், இரவிலே நின்று வணங்க வேண்டும் என்பதற்காக, அதிகாலை நேரத்திலே தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்து நேரமாகவே எழுந்து தஹஜ்ஜுத் தொழுவதற்காக நீங்கள் பகலிலே சிறிது நேரம் உறங்கி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அந்த ஓய்வை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று, கைலூலா என்று சொல்லக்கூடிய தூக்கத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். இரவிலே நாம் விழிக்க வேண்டும் என்பதற்காக பகலிலே சிறிது நேரம் உறங்கிக் கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அது பெருமானாருடைய அழகான சுன்னத்தும் கூட. அதே போல நோன்பிலே பகலிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதற்காக, பசி பட்டினி அதிகமாகி நமக்கு சிரமங்கள் மயக்கங்கள் போன்ற நிலைகள் எல்லாம் வந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சஹர் செய்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றது. ஆக இன்னும் பார்க்கின்றோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே ஒவ்வொரு வஸ்துக்களின் தன்னுடைய படைப்புகளிலே நிறைய பரக்கத்துகளை அல்லாஹ் அள்ளி வைத்துள்ளான். பெயர்களிலே நாம் பார்க்கின்றோம், உலகத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் அல்லாஹ் எதிலே பரக்கத்தை வைத்துள்ளார். அல்லாஹுடைய திருப்பெயர்கள் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவின் திருப்பெயர்கள் அத்தனையிலையும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்துள்ளார். அல்லாஹுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவை 99 திருநாமங்களை யார் மனப்பாடம் செய்து வைக்கின்றார்களோ, ஓதிக்கொண்டு வருகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக சொர்க்கம் புகுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99 திருநாமங்கள் உள்ளன. அந்த 99 திருநாமங்களையும் மனப்பாடம் செய்து வைத்திருந்தால் யாருடைய உள்ளத்தில் மனப்பாடமாக இருக்கின்றதோ அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு நான் பொறுப்பு என்று பெருமானார் சொல்லுவார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான், குல் துஅல்லாஹ பிதுஅர் ரஹ்மான் ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹ்வை அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று நீங்கள் அழையுங்கள். எந்த பெயரை கொண்டு நீங்கள் அழைத்தாலும், இந்த இரண்டில் எதை கொண்டு அழைத்தாலும் அல்லாஹுக்கு நிறைய அழகான திருப்பெயர்கள் உண்டு. ரஹ்மான் என்று சொன்னாலும் அது பரக்கத்துண்டு, அல்லாஹ் என்று நீங்கள் அழைத்தாலும் அதில் பரக்கத்துண்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்திலே இப்படியும் சொல்லுவான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹுக்கு அழகான திருப்பெயர்கள் உண்டு, அவற்றிலே எதை கொண்டு வேண்டுமானாலும் நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள். அல்லாஹ் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய அழகான திருப்பெயர்கள் எதை கொண்டு வேண்டுமானாலும் நீங்கள் அழையுங்கள், அதிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்துள்ளார்.
எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கக்கூடிய நேரத்திலே ரஹ்மான் அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள் உடன் சேர்ந்து வரக்கூடிய பெயர்களை அப்துல் ரஹ்மான் என்றோ அப்துல்லா என்றோ நீங்கள் வையுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை முன்வைத்துத்தான் பெருமானார் சொன்னார்கள். அல்லாஹ் ரஹ்மான் என்ற பெயர்களிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்துள்ளான். இன்னும் நாம் பார்க்கின்றோம், ஊர்களிலே அல்லாஹ் எதிலே பரக்கத்தை வைத்துள்ளான். உலகத்தில் எல்லா ஊர்களிலும் பரக்கத்து உண்டா? இல்லை. மார்க்கம் சொல்கின்றது, உலகத்திலே 3 ஊர்களிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்துள்ளான். 3 ஊர்களிலே அல்லாஹ் மிகுந்த பரக்கத்தை வைத்துள்ளான். மக்கத்துல் முக்கர்ரமா, காபா இருக்கக்கூடிய அந்த நகரம் அது மிகுந்த பரக்கத்து பொருந்தியது. குர்ஆனிலே அல்லாஹ் அதை சொல்லி காட்டுவான். பரக்கத்து பொருந்திய இடம் ஊர் என்பதாக, பக்கா என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வான். மதீனத்துல் முனவ்வரா, ஈருலகச்சென்ற எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, துயில் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பாக்கியமான மதீனத்துல் முனவ்வரா, அந்த ஊர் பாக்கியம் பெற்றது, பரக்கத்து பெற்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா சொல்லுவார்கள், என்னுடைய கபருக்கும் மெம்பருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடம் இருக்கின்றது, அது ரௌலத்துல் ஜன்னah, சொர்க்கத்தின் பூங்கா என்று பெருமானா சொல்லுவார்கள். சங்கைக்குள்ள உலகத்திலேயே சொர்க்கத்தின் இடம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அந்த இடத்தில் தொழுதால் அந்த இடம் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு நேராக உயர்த்தப்படும். அந்த இடங்களில் யாரெல்லாம் சஜிதா செய்தார்களோ அத்தனை பேர்களும் சொர்க்கவாசிகளாக மாறும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கிடுவான் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் தந்தது புரிவானாக. ஆமீன். சங்கீக்குரிய 3ஆவதாக ஜெருசலம், பைத்துல் முகத்தஸ் இருக்கும் ஜெருசலத்தை அல்லாஹ் பரக்கத்து பொருந்தியதாக ஆக்கி வைத்துள்ளான். குர்ஆனிலே மிஅராஜுடைய பயணத்தை, விண்ணுலக பயணத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி என்ற வசனத்திலே பாரக்கனா ஹவுலஹு, அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றி நாம் பரக்கத்து பொருந்தியதாக ஆக்கியிருக்கோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். ஆக ஊர்களில் பரக்கத்தை, இந்த 3 ஊர்களில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்துள்ளான். இன்னும் ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்கின்றார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரிலே எதிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்துள்ளான். தண்ணீரில் பரக்கத் எது? ஜம்சம் தண்ணீர். உலகத்தில் எந்த தண்ணீரும் பரக்கத்து பொருந்தியது அல்ல, மாறாக ஜம்சம் தண்ணீர் அது மிகுந்த பரக்கத்தை கொடுக்கக்கூடியது. மழை தண்ணீர், வானத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொழிய செய்கின்ற மழை தண்ணீர் மிகுந்த பரக்கத்தை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நலவுகளையும் அது பெற்றுத்தரும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், ஆயுள்கள், எண்ணெய் இருக்கின்றது, ஆயில் இருக்கின்றது, அதிலே எது பரக்கத்து பொருந்தியது? அல்லாஹ் சொல்கின்றான், வத்தீனி வஸ்ஸைத்தூன் என்ற குர்ஆனிலே சத்தியம் விட்டு சொல்லுவான். ஜைத்தூன் ஆயில் இருக்கின்றது. இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கின்றோம் ஆலிவ் என்பதாக சொல்லுவோம். அந்த ஜைத்தூன் எண்ணெய் அது பரக்கத்து பொருந்தியது, சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட மரத்தின் எண்ணெய் அது ஜைத்தூன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து கொடுப்பான். அதிலே அல்லாஹ் ஆயுள்களிலே பரக்கத்தை வைத்திருக்கின்றான். சங்கீக்குறளே இன்னும் ஹதீஸிலே பார்க்கின்றோம், குழந்தைகளிலே எந்த குழந்தை பரக்கத்து பொருந்தியது? இன்றைக்கு நாம் நினைக்கின்றோம், நமக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி காலத்திலே நமக்கு கை கொடுப்பான், நம்மை கண்கலங்காமல் வைத்து பார்த்துக் கொள்வான், நமக்கு எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் நம்மை கவனித்துக் கொள்வான் என்று இன்றைக்கு நாம் ஆண் குழந்தைக்காக ஆசைப்படுகின்றோம். ஆனால் அந்த ஆண் குழந்தை கடைசி காலத்திலே நம்மை விட்டு சென்று விட்டால், நம்மை துன்புறுத்தினால், அதைவிட கை செய்த வேற என்ன இருக்க முடியும்? நம்முடைய குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இன்றைக்கு நம்மை கவனிக்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றார்களா? கட்டுப்பாடே கிடையாது, கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அளவிற்கு தலைவிரித்து ஆடுகின்றது அவருடைய கோலம், நேரம், நிலைகள் எல்லாம் மாறி போய் கிடக்கின்றது. நம்மால் எதுவும் பேச முடியாது. ஏதாவது ஒன்று சொன்னா உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, போய்கொண்டே இருங்கள் என்பதாக நம்மை எல்லாம் மாற்றி பேசக்கூடிய, மரியாதை குறைவாக பேசக்கூடிய குழந்தைகளை நாம் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்து கொடுக்கின்றான். குழந்தைகளில் பரக்கத்தான குழந்தை, அபிவிருத்தியை பெற்றுத் தரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை என்பதாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இதா புஷ்ஷிர அஹதுஹும் பிமா ضرب للرحمن مثلا ظل وجهه مسودا وهو كظيم. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கா வாசிகளை பற்றி சொல்கின்றான். மக்கா வாசிகளுக்கு பெண் குழந்தை, அற்புதமாக பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற சுப செய்தியை சொன்னால் அவர்கள் முகங்கள் எல்லாம் கருத்து போவதை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். சங்கீதத்திலே பெண் குழந்தை சுப செய்தி என்று அல்லாஹ் சொல்கின்றான். இதா புஷ்ஷிர அஹதுஹும் பிமா ضرب للرحمن مثلا ظل وجهه, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் மக்காவாசிகளுடைய முகங்கள் எல்லாம் கருத்து போய்விடும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்று சொன்னால் பெண் குழந்தை உலகத்தில் பரக்கத்து பொருந்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் 3 குழந்தைகளை, 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி சரியான மார்க்கத்தை, தீனை கற்றுக் கொடுத்து சாலிஹான ஜோடியை அவர்களுக்கு தேடி பிடித்து திருமணம் செய்து வைக்கின்றார்களோ அவர்களும் நானும் நாளை மறுமையில சொர்க்கத்திலே இந்த 2 விரல் ஒன்றோடு ஒன்றாக எப்படி ஒட்டுக்கொண்டிருக்கின்றதோ அதுபோல சொர்க்கத்தில் நாங்கள் இருவரும் ஒன்றாக இருப்போம் என்று சொன்னார்கள் பெருமானார்.
ஒரு சஹாபி எழுந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், 2 பெண் குழந்தைகளை பெற்று வருமா? ஆம் என்று பெருமானார் சொன்னார்கள். சபை முடிகின்றது. ஒரு சஹாபி கவலைப்படுகின்றார், நான் எழுந்து ஒரு பெண் குழந்தை பெற்றிருந்தாலும் இந்த நிலை உண்டாகுமா என்று கேட்டிருந்தால் ஆம் என்று சொல்லியிருப்பார்களே பெருமானார், நான் தவறு விட்டேனே என்று அந்த விஷயத்தை நான் சற்று கவனக்குறைவாக இருந்து விட்டேன் என்று சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள். 3 குழந்தைகள், 2 குழந்தைகள் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி சரியான மார்க்கத்தை தீனை கற்றுக் கொடுத்து சாலிகான ஜோடியை கற்றுக் கொடுத்தால் நாளை சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கீதங்களுடைய அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், வார்த்தைகளில் எது பரக்கத்து பொருந்தியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், விதா ஹய்யத்தின் பி தஹியத்தின் ஃபஹய்யு பி அஹ்ஸன் மின்ஹா வருத்துஹா. நீங்கள் உங்களுக்கு யாராவது சலாம் சொன்னால் அதையே திருப்பி சொல்லுங்கள், அல்லது அதை விட அழகானதை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். தஹியத் என்ற வார்த்தையை, காணிக்கை என்ற வார்த்தையை அல்லாஹ் எதற்கு பயன்படுத்துகின்றான்? அஸ்ஸலாம் சொல்லக்கூடிய சலாத்திற்கு அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். வார்த்தைகளில் மிகுந்த பரக்கத்தை பெற்றுத் தரக்கூடியது சலாம் சொல்வது. யாரை கண்டாலும் சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று முழுமையாக சொன்னால் 30 நன்மைகள் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆகையினால் யாராக இருந்தாலும் சலாத்திற்கு முந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய வீடுகளிலே எது பரக்கத்து பொருந்திய வீடு? ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், நம்முடைய வீடுகளில் எது பரக்கத்து பொருந்திய வீடு, எந்த வீட்டை அல்லாஹ் பரக்கத்து பொருந்தியதாக ஆக்கி தருகின்றான்? குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீடுகள் பரக்கத்தை பெற்றுத் தரும். சூரத்துல் பக்ரா சூராவில் எந்த வீட்டில் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலே அல்லாஹ் பரக்கத்தை வழங்குவான் என்றும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் விரண்டோடுவார்கள் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இன்னும் சொல்கின்றார்கள், தந்தை இல்லாத அனாதைகளை அரவணைத்து ஆதரித்து யார் அவர்களை பார்த்துக் கொள்கின்றார்களோ, கவனித்துக் கொள்கின்றார்களோ அந்த வீடுகள் பரக்கத்து பொருந்திய வீடு. அதே போல முதியோர்கள் இருக்கக்கூடிய வீடு, முதியோர்கள் இருக்கக்கூடிய வீடு. இன்றைக்கு நம்முடைய மார்க்கத்தில் தான் முதியோர் இல்லம் குறைவாக, எங்கேயும் அதிகமாக பார்க்க முடியாது. முதியோர் இல்லம் எங்கேயும் பார்க்க முடியாது, மற்றவருடைய விஷயங்களிலே நாம் பார்க்க முடியும். காரணம் என்ன? மார்க்கம் நமக்கு அழகாக கற்றுத்தருகின்றது. நம்முடைய வீட்டிலே ஒரு வயதானவர்கள் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் வீட்டிலே அல்லாஹ் பரக்கத்தை கூட்டிக் கொண்டே இருப்பான். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய வீடுகளிலே வயதானவர்கள் இருந்தால் எங்கேயோ யாராவது கொண்டு பார்த்துக் கொள்ளட்டும் என்று தள்ளிவிட்டு வந்து விடுகின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முதியோர்கள் இருக்கக்கூடிய வயதானவர்கள் இருக்கும் வீட்டிலே அல்லாஹ் பரக்கத்தை அள்ளி கொட்டுகின்றான். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் வீட்டுக்குள்ளே நுழையும் நேரத்திலே வீட்டில் இருப்பவர்களுக்கு சலாம் சொல்லி நுழைந்ததும் என் மீது சலவாத்தை ஓதிக்கொண்டு சூரத்துல் இக்லாஸ் குல்ஹுல்லா சூராவை யார் ஒரு தடவை ஓதிக்கொள்கின்றார்களோ அந்த வீட்டிலே அல்லாஹ் பரக்கத்தை அள்ளி கொடுப்பான். ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார் பெருமானாரிடத்திலே, யா ரசூலுல்லாஹ், எனக்கு மிகுந்த கஷ்டமாக இருக்கின்றது, கடன்கள் பிரச்சனை, எனக்கு வாழ்க்கையில் பொருளாதாரம் மிக மிக குறைவாக இருக்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை, மிகுந்த சிரமத்திலே கஷ்டத்திலே நான் இருக்கின்றேன், என்ன செய்வது? என்னுடைய வீட்டிற்கு வருமானம் வர வேண்டும், பொருளாதாரம் வர வேண்டும், என்ன செய்வது என்று பெருமானாரிடத்திலே வந்து கேட்கும் பொழுது பெருமானார் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், வீட்டிற்கு வருமானம் வரக்கூடிய வழியை வந்து கேட்கின்றால் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த சஹாபியிடத்திலே சொன்னார்கள், நீ வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது வீட்டில் இருப்பவர்களுக்கு சலாம் சொல், வீட்டில் இருப்பவர்களுக்கு சலாம் சொல். அப்படி யாரும் இல்லை என்று சொன்னால் எனக்கு நீ சலாம் சொல். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று என் மீது நீ எனக்கு சலாம் சொல்லு. அதற்கு பிறகு என் மீது நீ ஸலவாத்தை ஒரு தடவை ஓதிக்கொள். குல்ஹுல்லா சூரா சூரத்துல் இக்லாஸ் நீ ஒரு தடவை ஓதிக்கொள். அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் உடைய வீட்டில் பரக்கத்தை கொடுப்பான் என்று பெருமானார் சொன்னார்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த சஹாபி வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்ன இந்த செய்தியை நிகழ்ச்சியை நான் கடைபிடித்தேன். என்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூரையை பிச்சுக்கொண்டு கொட்டுகின்றான், எங்கே வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. பொருளாதாரத்தை பணத்தை எங்கே நான் வைப்பது என்று நான் தெரியாமல் முழிக்கின்றேன். அல்லாஹ் அவ்வளவு பரக்கத்தை அல்லாஹ் அள்ளி கொடுக்கின்றான் என்று சொன்னார்கள் அந்த சஹாபி. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், சில நபர்களிடத்திலே பேசும் பொழுது தன்னுடைய மனைவிக்கு சலாம் சொல்வதை கூட கேவலமாக நினைக்கக்கூடிய சமுதாயமாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சங்கிக்குள்ளே நம்முடைய மனைவிமார்களை, நம்முடைய குழந்தைகளை பார்க்கும் பொழுது நாம் சலாம் சொல்ல வேண்டும், நம்முடைய குடும்பத்தார்களை பார்க்கும் பொழுது சலாம் சொல்ல வேண்டும், வீட்டில் நுழையும் போதெல்லாம் சலாம் சொல்லிக்கொண்டு நுழைய வேண்டும். அதற்கு பிறகு இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை நிறைந்த பரக்கத்து கிடைக்கும். இன்னும் பார்க்கின்றோம், உணவுகளிலே அல்லாஹ் எதிரே பரக்கத்தை வைத்துள்ளான். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகின்ற உணவிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான். ஒன்றாக நிறைய நபர்கள் சேர்ந்து சாப்பிடக்கூடிய உணவிலே, கீழே விழுகின்ற உணவை சுத்தம் செய்து எடுத்து சாப்பிடுகின்ற உணவிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்துள்ளான். இன்னும் நாம் பார்க்கின்றோம், உலகத்திலே விருந்தினர்கள் ஒன்று சேர்ந்து சாப்பிடக்கூடிய, உபசரிக்கக்கூடிய இடத்திலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்துள்ளான். ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
பாரசீக அரசரை பார்ப்பதற்காக சென்றிருக்கின்றார்கள். சென்ற இடத்திலே பெரும் பெரும் அமைச்சர்கள் அரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே அவர்களுக்கு விருந்து கொடுக்கப்படுகின்றது. ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருடைய தூதுவராக அவர்கள் லட்டரை தபாலை கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலே அவர்களை அழைத்து விருந்து கொடுக்கப்படுகின்றது. எல்லோரும் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில பருக்குகள் கீழே விழுகின்றது. ஒரு சில உணவு பருக்குகள் கீழே விடுகின்றது. அதை எடுத்து சுத்தம் செய்து ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை சாப்பிடுகின்றார்கள். பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அவர்களை தடுக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய அமைச்சர்கள் எல்லாம் பெரும் பெரும் பாரசீக அரசர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சபையிலே என்ன நீங்கள் இப்படி நடந்து கொள்கின்றீர்களே, சற்று நாகரிகம் குறைவாக நடந்து கொள்கின்றீர்கள், கீழே விழுந்த உணவை ஏன் எடுக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இந்த மடையர்களுக்காக என்னுடைய ஹபீபுடைய சுன்னத்தை நான் ஒரு காலம் விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கீழே விழுந்த உணவை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிட வேண்டும் என்று என்னுடைய ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் என்று சொன்னார்கள். சங்கீக்குரிலே பெருமானாருடைய சுன்னத்தை இன்றைக்கு நாம் எத்தனை சுன்னத்துகளை விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நாம் சிந்திக்க வேண்டும். இன்னும் நாம் பார்க்கின்றோம், நம்முடைய நேரங்களிலே நாட்களிலே நமக்கு அல்லாஹ் எதிரே பரக்கத்தை வைத்துள்ளான். எந்த நாளிலே நாம் சுபு தொழுகின்றோமோ அந்த நாளிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்துள்ளான். எந்த நாளிலே நாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்றோமோ அந்த நாள் முழுக்க நமக்கு பரக்கத் போன்றது. எந்த நாளுடைய ஆரம்பத்திலே நாம் சதக்காக்களை தான தர்மங்களை கொடுக்கின்றோமோ, உலகத்திலே நோயாளிகளை நலம் விசாரிக்கின்றோமோ அந்த நாட்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பரக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆகையினால் உலகத்திலே அல்லாஹ் எதையெல்லாம் பரக்கத்தாக வைத்திருக்கின்றானோ அவற்றை முழுமையாக அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகளை ஓதி பெருமானாருடைய பிரியத்திற்கும் ஷஃபாஅத்துக்கும் உரியவர்களாக ஆகும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வானம் பூமி ஆபத்திலிருந்தும் மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் செலவுகள் கஷ்டங்களிலிருந்தும் எல்லா விதமான துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்களிலிருந்தும் கடன்களிலிருந்தும் பிறரிடம் கையேந்தாமல் வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.